अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியோருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூன் 16 2026 செவ்வாய்க்கிழமை. பராப வருடம் ஆனி மாதம் 2ஆம் திருநாள், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, திவிதியை திதி. அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 4 மணிலிருந்து திதியை திதி ஆரம்பிச்சிருச்சு. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதி கொடுக்கும். நிறையா பிரச்சனைகள், நிறையா சண்டைகள், நிறையா வாக்குவாதங்கள், ஏகப்பட்ட மன பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, டிப்ரெஷனு, கெடுதல், இது எல்லாமே மெயினாக நம்ம கன்னி ராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசி நண்பர்களுக்கு, மகர ராசி நண்பர்களுக்கு எல்லா பிரச்சனையும் இந்த மாதம் ஃபுல்லாக முடிஞ்சுது. இந்த மாதத்துலேருந்து இன்னைக்கிலேருந்து நிறைய மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் நிறையா நடக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேருக்கு இடாமல் பார்த்துக்கணும். கம்யூனிகேஷன்களை கிளியராக இருக்கணும். சொல்லாத விஷயத்த சொன்ன மாதிரியும் சொன்ன விஷயத்த சொல்லாத மாதிரியும், சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப பேராசைப்படுற மாதிரியும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை கம்யூனிகேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கலாம். குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம். எங்கேயாரும் வேற ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்பட வேண்டிய நிர்பந்தம் இருக்கலாம். ஆனால் போக முடியாத ஒரு கட்டாயமா இருக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் பாட்டி, தாத்தா இந்த மாதிரி பெரியவங்க யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம், விவேகம் ரெண்டும் வேணும். அட் தி சேம் டைம் உங்க ஹெல்த் தான் இன்றைய நாள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரயாணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. ரிஸ்கான விஷயத்த ட்ரை பண்ணக்கூடாது. பங்கி ஜம்பிங் போறேன், மேல இருந்து குதிக்கிறேன், நீச்சல் குளத்துல டைவ் அடிக்க போறேன், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருக்கப்படாது. அப்புறம் ஓடுற பஸ்ல இருந்து அப்படியே ஃபிளைட்ல டக்குன்னு இறங்குற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது. ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. எனி கைண்ட் ஆஃப் டிராவல்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். கழுத்து பகுதி, கால் பகுதி, நரம்புகள், இந்த மாதிரி சமாச்சாரங்கள். ஒரு சில பேருக்கு லைட்டா அஜீரண கோளாறுகள், இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். சாயந்தரத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு பயமா இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா ஒன்றும் பாதிக்காது. லக்ஷ்மி நரசிம்மரம் மனசார வணங்குங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பெரிய பணம், பொருளாதாரம், ஏற்றம், சந்தோஷம் எல்லாமே நமக்கு சாதகமா இருந்தாலும் எந்த மூத்தவங்கள நம்ம ரொம்ப நம்பி இருக்கோமோ ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது நம்மளை பிளாக் பண்ணி இல்லைன்னா லாக் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. மனசளவுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய நாளா இருக்க பார்த்து மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல 2 நாள் அதிகப்படியான பழு இருக்கும்.
வேலை ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ பண்ணாலும் பத்தாதுங்கிற மாதிரி இருக்கும். அதிகப்படியான கவனம் காக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எதுலேயுமே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டாக பக்குவமாக நிதானமாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாத எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்கள், பெரியவங்க கிட்ட பேசும் பொழுதும் சரி, நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, எந்த விதத்தையுமே துரோகம் பண்ணாம இருக்கிறது, இல்லைன்னா துரோகத்துக்கு உட்படக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த விதத்திலையுமே என்டர்டெயின் பண்ணாம இருக்கிறது நல்லது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்மள வேணும்னே புஷ் பண்றது, நம்மள எந்த விதத்திலையுமே அதாவது எது கரெக்டோ அதை செய்ய விடாம தடுக்கிறதுக்கான பல வேலைகள் நடக்கும். ஸோ அது மட்டும் நீங்க கவனமா பார்த்துட்டா போறோம். வேற இன்னும் பெருசா ஒன்றும் பாதிக்காது. நல்லா இருக்கும். பொறுமையாக இன்றைய நாள் செயல்பட்டால் போறோம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இயற்கையாகவே நடக்கும். பெரிய மாற்றம். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம். பணத்தை கொண்டு போய் எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது. வண்டி வாகனங்கள்ல வித்தை காட்டக்கூடாது. ரொம்ப கவனமா போயிட்டு வரணும். ஒரு சில பேருக்கு நரம்பு இல்ல கழுத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. பொறுமையா இருந்து எந்த விஷயத்தையும் செயல்படுத்தினீங்கன்னா ப்ராப்ளம் வராது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படும், ஜெயம் ஏற்படும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி, மனைவியுடைய ஹெல்த்ல கவனம். அதே மாதிரி யாரை பார்க்குறீங்களோ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி நம்பிட முடியாது. அதுல நீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். பெரிய ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு எந்த விதமான போட்டி என்று வந்துவிட்டால் இன்றைய நாள் நீங்க இறங்கி அடிப்பீங்க. ஆனா ராகு திரிகோணத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கலாம், பயத்தை கொடுக்கலாம். அதனால இந்த ஒரு டைம் பீரியட் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. எதுலையுமே அவசரப்படாம இருந்தாவே போதும். நிறைய நல்ல விஷயங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் மன உறுதி வேண்டும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய ஏற்றம் வேண்டும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ஹெல்த்ல கவனமா இருக்கணும். ரொம்ப ப்ரெஷரா இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைய நாள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த செஸ்ட், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய நாளா இருக்கப்படும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பிளானிங், ஸ்ட்ராட்டஜைசிங் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கவனமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம், ஏது பண்றோம், எப்படி நம்ம ஒரு விஷயத்த முடிக்கிறோம், இது எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா இருக்கணும். எதுலையுமே நம்ம கரெக்டா நின்று ஒரு காரியத்தை ஜெயிச்சோன்னா போறோம், வெற்றி பெற்றோம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதை நீங்க பார்த்துட்டா போறோம். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய சந்தோஷம் ரெண்டும் காணக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேச்சனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.